உன்னையே தந்தைதாய் எனக் கருதி உளம் களிகூர்ந்து நான் இருக்க, என்னையே பாதி போல நீ எண்ணி இடர் செய்யல் யான் என்ன செய்வேன். கண்ணிகை ஈன்ற கருணை வாருதியே கடுகியே மயில்மிசை வந்து தன்னியனாக என்னை ஆண்டருள்வாய் சரவணானந்த சண்முகனே. எல்லாம் வல்ல தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிரவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய குருவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி முருக அடியார்களுடைய வரிசையிலே செய்தொண்டர் புராணத்திலே கூறப்பட்ட புலவர் அழகுமுத்து புலவருடைய வரலாற்றை சிந்திக்கின்றோம். செய்தொண்டர் புராணத்திலே துந்திரும் சீர் அழகுமுத்து நாயனார் கடியேன் என்று போற்றப்படுகின்றது. தமிழகம் செய்த தவப்பயனாய் இந்த தமிழகத்திலே பல்வேறு நகரங்கள் உண்டு. அதிலே நாகப்பட்டினம் என்று சொல்லுகின்ற அழகிய ஊர். அங்கே தமிழ் கடவுளாம் மெய்கண்ட வேளன் நன்மை அருளுகின்ற ஊராக உள்ளது. வேண்டுகின்றவர்களுக்கெல்லாம் வேண்டிய அருள் பாலிக்கின்ற அந்த ஊரிலே, அந்த திருக்கோயிலிலே ஒரு காவற்காரராக தொண்டாற்றி வாழ்ந்தவர் அம்பலவாணர் என்பவர். இவரது துணைவியார் சிவகாம சுந்தரி. இவ்விருவரும் தினம்தோறும் முருகப்பெருமானை போற்றி வழிபாடு செய்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல ஆண் மகவு வேண்டுமென்று முருகப்பெருமானிடத்தை வேண்ட, முருகனுடைய அருளாலே அவர்களுக்கு 4 புதல்வர்களும் ஒரு பெண்ணும் இவர்களுக்கு பிறந்தனர். இந்த 4வரில் ஒரு புதல்வர் விசாக நட்சத்திரமாம் சுபதினத்தில் பிறந்த ஒரு குழந்தை எடுத்துச் சென்று முருகப்பெருமானிடத்திலே எடுத்துச் செல்கின்றார்கள். அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து அங்கே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு அழகுமுத்து என்று பெயரிடுகின்றனர். நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமுமாக வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தை இளம் வயதிலேயே அந்த குழந்தைக்கு தொழுநோய் பற்றி கொள்கின்றது. அதன் காரணமாக கல்விச்சாலைக்கு பாடசாலைக்கு செல்ல முடியாமல் துன்புறுகின்றது. ஆகவே அந்த குழந்தை சிறிது காலம் வீட்டிலே இருக்கின்றது. அதன் பின்பு அங்கே இருந்து திருக்கோயிலிலே வந்து அந்த குழந்தை தங்கிக் கொள்கின்றது. இப்படி அங்கே திருக்கோயிலே இருக்கின்ற பொழுதும், ஏனென்றால் தொழுநோய் என்றால் மக்கள் எல்லாம் யாரும் தொடமாட்டார்கள், அருகிலே செல்வதற்கு அச்சப்படுவார்கள். பள்ளியிலேயும் வகுப்பறைகளிலேயும் அவர்களை சேர்த்து கொள்வதற்கு இயலாத ஒன்றாக இருந்தது. இன்று இருப்பது போல மருத்துவ வசதிகள் எல்லாம் இல்லாத காலம். ஆகவே திருக்கோயிலிலேயே தங்கிக் கொண்ட அந்த பாலகன் அங்கே அந்த மடப்பள்ளியிலே கொடுக்கின்ற நிவேதனத்தை, இறைவனுக்கு படைத்து கொடுக்கின்ற நிவேதனத்தை உண்டு மகிழ்ந்து அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அழகுமுத்துக்கு ஒன்றும் தெரியாது. முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தையே சொல்லிக்கொண்டு பேசாது மோன முத்திரை கொண்டவராக அந்த திருக்கோயிலிலே ஒரு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தை மறைந்து விடுகின்றார். அதன் பின்பு அவருடைய தந்தையினுடைய பணியாக அந்த காவலர் பணியையும் மேற்கொண்டு அந்த திருக்கோயிலே அந்த பாலகன் அழகுமுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் கடும் பசியிலே அந்த குழந்தை களைப்புற்று ஆலயத்தினுடைய வாகனங்களெல்லாம் வைக்கின்ற இடத்திலே சென்று உறங்கி விடுகின்றார். அந்த நெய்வேத்தியத்தை, பிரசாதத்தை கொண்டு சென்று தேடி பார்க்கின்றார். அந்த வடப்பள்ளி அன்பர் குழந்தையை அழகுமுத்தை காணவில்லை என்று வந்து விடுகின்றார். அப்படியே அந்த வாகனங்கள் இருக்கின்ற அறையிலேயே உறங்கி விட்டுகிறார். இரவிலே பசி எடுக்கின்றது, விழித்து கொள்கின்றார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே அங்கு முருகப்பெருமான் ஒரு மடப்பள்ளி அந்த அன்பரை போல காட்சி கொடுத்து அந்த அழகுமுத்திற்கு தேவையான அமுதையெல்லாம் கொடுத்து அருள் பாலிக்கின்றார்.
உடனே அந்த பசி மட்டுமல்ல, தன்னுடைய உடம்பிலே நீண்ட காலமாக இருந்த அந்த பிணியும் அந்த நோயும் அவரை விட்டு தொழுநோயும் சென்று விடுகின்றது. அவருக்கு ஏன் இப்படி நடந்தது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது, ஓ முருகப்பெருமானே இப்படி காட்சி கொடுத்திருக்கின்றார் என்று எண்ணி அளவில்லாத மகிழ்ச்சி அடைகின்றார். பள்ளிக்கு செல்லாததன் காரணமாக அழகுமுத்திற்கு கல்வி அறிவு இல்லை. ஆனால் முருகப்பெருமான் தோன்றி, நீ பாடு என்று சொல்ல எனக்கு பாடுவதற்கான ஆற்றல் கல்வி இல்லை என்று சொன்ன பொழுதும் அந்த காட்சியானது இருமுறை அவருக்கு கிடைத்ததாக நம்முடைய வரலாற்றிலே வருகின்றது. ஆகவே முருகப்பெருமானுடைய அருளாலே அவர் பாடுகின்ற ஆற்றலை பெற்று பல பாடல்களை எல்லாம் பாடுகின்றார். அதுதான் அருணகிரிநாத பெருமான் அருளியது திருப்புகழ் என்றால் அவர் பாடியது திறப்புகழ் என்று போற்றப்படுகின்றது. இப்படி பல்வேறு சிறப்புக்களை எல்லாம் உடைய அவர் முருகப்பெருமானை போற்றி வணங்கி பல்வேறு திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று நிறைவாக சீர்காழியிலே அவர் தங்கியிருக்கின்ற பொழுது இறைவனோடு ஐக்கியமாகி விடுகின்றார். அப்படி அவர் இறைவனோடு ஐக்கியமாகின்ற அதே வேளையிலே இந்த நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற மெய்கண்டவேளன் ஆலயத்திலே அவருடைய வடிவம் அங்கு தோன்றி திருக்கோயிலிலே உள்ளே சென்று மறைந்ததாக அங்கு பார்த்தவரெல்லாம் கூறுகின்றார். ஆகவே முருகப்பெருமானை இணைந்து வழிபாடு செய்த அழகுமுத்து புலவர் மிக பெரும் ஒரு ஆற்றலுடையவராக, முருகனுடைய அருள் பெற்றவராக இருந்து முருகனுடைய திருவடி அடைந்த ஒரு முருக அடியார்களிலே ஒருவராக திகழ்ந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய அருள் பாடல்களை படித்து கேட்டு இன்புறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.